ஒரு நிமிஷம். டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, அதே போல் மொபைல்ஸு இது எல்லாமே வந்து இஎம்ஐயில் வாங்குறீங்களா? நீங்கள் என்றைக்குமே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக முடியாது. அதாவது இஎம்ஐங்கிறது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த இஎம்ஐ கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிச் பீப்புள் வந்து யாருமே வந்து இஎம்ஐ போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல் கேஷை செட்டில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி புவர் பீப்புள் அந்த ப்ராடக்டே வாங்க மாட்டாங்க. இந்த மிடில் கிளாஸ் பீப்புளை ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கணும், அவங்களுக்கு ஆசையை தூண்டி விடணும்னு தூண்டி விட்டது தான் இந்த இஎம்ஐ. இந்த ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த இஎம்ஐ நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா இல்லை 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, டிப்ரெஷனு எல்லாமே வந்துடும். அதாவது நம்ம நேற்று சம்பாதிச்ச காசை இன்றைக்கி செலவு பண்ணலாம், நாளைக்கு சம்பாதிக்க போகிற காசை நம்ம இன்றைக்கே செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு ரூல் இருக்குது. அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட் 100%னா அந்த 100%ல் 20%க்குள்ளே மட்டும்தான் உங்கள் இஎம்ஐ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்னோடய ஃபினான்ஷியல் நீட்ஸையும் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதே போல் என்னால் ஒரு சேவிங்ஸோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்னால் நான் பண்ண முடியாது. ஏன்னா மந்த்லி வர காசு இஎம்ஐக்கே சரியாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது ஃபினான்ஸில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.